நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பண்ண போகிறோம். பூரியும் வெள்ளை குருமாவும் பண்ண போகிறோம். வெள்ளை குருமாவுக்கு பார்த்திங்கன்னா அதிக மசாலே தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செய்கிற குருமாவிலேயே ரொம்ப ஈஸி எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை குருமா தான். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரி பண்ணுறதுக்கு கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். பூரிக்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டே மாவை பிசைஞ்சு ஊற வைக்கக்கூடாது. சப்பாத்திக்கு மட்டும்தான் மாவை பிசைஞ்சு ஊற வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சால் சாஃப்டாக இருக்கும். பூரிக்கு வந்து உடனே நம்ம பிசைஞ்ச உடனே மாவு தேய்ச்சி பூரி போட்டு எடுத்துக்கலாம். அதாவது பூரி போடுறப்ப எண்ணெய் குடிக்கும், அதனால உடனே பூரி போட்டு எடுக்கிறது தான் நல்லது. அதனால நம்ம மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். குருமாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு நம்ம பூரி போட்டுக்கலாம். அது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. அதுக்கு முன்னாடி நம்ம காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கா இருந்தனால அரை உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் இதுதான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரே பெரிய வெங்காயம், நான் வந்து ஒரு நேரத்துக்கு பண்ணுறதுனால ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகம் பண்ணணுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே தோல் சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அப்புறமா நீங்கள் சின்னதாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்படி நேராக இப்படி கீறிட்டு வெட்டுறதை விட இப்படி ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதே சைஸில் எல்லா காயுமே வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி வீடியோவில் முன்ன ஞாயிற்றுக்கிழமை போட்டிருந்தேன்ல சிக்கன் மெனு, அதில் நிறைய கமெண்ட் எல்லாருமே செஞ்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு எனக்கு. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு கமெண்ட். எல்லா கமெண்ட்டுமே சந்தோஷப்படுத்தின கமெண்ட் தான். ஆனால் இது வந்து அவங்க வந்து இதை நம்ம செஞ்சு பார்த்து பாராட்டு வாங்கின ஒரு கமெண்ட் இல்லையா, அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வனிதா சதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூடியூப் பார்த்து சமைக்கிற பொருட்களை வீண் செய்யாதீங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உங்கள் சேனலை பார்த்து சமையல் செய்யும்போது சமையல் நல்லா வருது. அதுக்கு காரணம் நீங்கள் சொல்லித்தர அளவு தான் காரணம். முக்கியமாக இந்த கிலோக்கு இவ்வளோ அளவு இதான் ஸ்பூனில் சொல்வீங்க, அதை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சமையல் பொருளை வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி திட்டுவாங்களாம். ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு சரியான அளவில் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வீணாகாமல் நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பயே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, மலேசியா அவங்க புவன் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து சமைக்கிறது ஒரு சுமாராக தான் சமைப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்கள் சமையலை பார்த்து நான் சமைக்கிறப்போ எனக்கு நல்லா சமைக்க வருது, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீன் குழம்புல அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த சிக்கன் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிரியா சூரின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் சின்ன ஃபேன் இல்லை பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் படித்து எல்லாரோட கமெண்ட்டும் படித்து சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எல்லாரோட கமெண்ட்டும் நான் படித்து சொன்னேன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதனால ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி அளவு நம்ம செய்கிற அளவு வந்து சரியாக வந்து அவங்க டேஸ்ட்டை அனுபவித்து சொல்லியிருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஒரு கேரட்டு மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து குட்டி உருளைக்கிழங்கா இருந்தால் 1 போடுங்க, பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து தான் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன், அதை இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக இருக்க அந்த காயிலேருந்து எடுக்கிற பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம், வேக வைக்க தேவையில்லை. அப்புறம் தேங்காய், சோம்பு, ஒரு பட்டை எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ முதல்ல இதெல்லாம் தாளிச்சு விட்டுருவோம். வெள்ளை குருமாக்கு வந்து தக்காளி எல்லாம் போட தேவையில்லை, தக்காளி இல்லாமல் தான் செய்ய போகிறோம். தக்காளி போட்டோம்னா கலர் மாறிடும், அதனால தக்காளி போட வேணாம். அப்படியே உங்களுக்கு தக்காளி போடணும், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். ஆனால் நான் வந்து தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதுமே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துறேன் வெங்காயம் கூடவே. இப்போ இதை வதக்கிடலாம். காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம்.
குருமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். உப்பு இப்போயே போட்டால் தான் காய் பயர்லாம் பிடிக்கும், அதனால தான் தண்ணி ஊற்றியாச்சு. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக, வெள்ளை குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு காயெல்லாம் முங்கி கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தாளித்து விட்டாச்சு. இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாம். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது போல் கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டேன். ஸ்டீம் அடங்கினதுமே தேங்காய் இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ அதுங்களையும் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பூரிக்கு. அப்போ கரெக்டாக இருக்கும். மாவு பிசைறதுக்கும் இது ஸ்டீம் அடங்கிருமா, அப்போ நம்ம தேங்காயை ஊற்றிட்டு வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு பூரி இதில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இது கூட எதுவுமே நான் சேர்த்துக்கல, வெறும் உப்பும் மாவு மட்டும்தான். ஹோட்டலில் மாதிரி பூரி வேணும்னா இது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலில் இருக்கும் பார்த்தீங்களா மொறுமொறுப்பாக, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியும் பூரி வேணும்னா இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த குருமாக்கு ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ இதில் தேங்காய் ஊற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு காய் பட்டாணியெல்லாம். இதில் தேங்காய் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜார் கழுவி தேங்காய் போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அந்த தேங்காயோட மனமும் அந்த பட்டை சோம்பெலாம் போட்டுக்கலாம், அந்த மனம்லாம் போயிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் போதும், அந்த பச்சை தெரியாமல் இருக்கிறதுக்காக மட்டும். இப்போ இது மாற்றி வச்சுட்டு நம்ம பூரிக்கு எண்ணெய் வச்சு பூரி செஞ்சுக்கலாம். பூரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். பூரிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இங்கே இதை ஆஃப் பண்ணிடலாம். குருமாவை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுப்போம். பூரிக்கு வந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். அதே போல் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் பூரியை ஊற வைக்கக்கூடாது, மாவு ஊற வைக்கக்கூடாது. எண்ணெய் குடிச்சிரும் பூரி. அதனால அதிக நேரம் ஊற வைக்காமல் பிசைஞ்ச உடனே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசா பேப்பர் மாதிரி பூரிக்கு வந்து அந்த மாதிரி பேப்பர் மாதிரியும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல மீடியமாக இருக்கணும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதே போல் எல்லா பூரியுமே இது போல் தேய்ச்சி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு இன்னும் எண்ணெய் காயலை, போட்டதுமே அப்படியே மேலே எலும்பி வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பூரி வந்து உள்ளே போய் இருந்துடும். அது ஃபுல்லுமே வேகாமல் எண்ணெய் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா பூரி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லையெல்லாம் வைக்கல. இந்த மாதிரி லைட்டாக அப்படி அந்த மாவுக்கு மேலே லைட்டாக இப்படி தொட்டு விட்டிங்கன்னா அப்போ அந்த காற்று வந்து எல்லா பக்கமும் வந்துடும். நல்ல பூரி வந்து நல்லா உப்பி வரும். நம்ம ஹோட்டல்லாம் வந்து இந்த பூரியை எடுத்தால் கூட ரொம்ப நேரத்துக்கு அது வந்து சாஃப்டாகவே ஆகாது, மொறுமொறுனே இருக்கும். அது வந்து அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். இதே போல் மற்ற எல்லா பூரியுமே போட்டு எடுத்துக்கலாம். பூரியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பூரியும் வெள்ளை குருமாவும் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குருமான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குருமா செஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பூரியும் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதே போல் மெனுவெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லஞ்ச் டின்னர் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் லஞ்ச் மெனுவோ டின்னர் மெனுவோ பார்க்கலாம்.